कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிளம்பி நாம சம்பத்சரம் தட்சிணாயன புண்ணிய காலம் கிரீஷ்ம ருது ஆடி 10 ஜூலை 26 புதன்கிழமை சுக்லபக்ஷம் திருத்தியை திதி முற்பகல் 11:43 வரை, பிறகு சதுர்த்தி திதி. மகம் நட்சத்திரம் காலை 8:39 வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். வரியான் நாம யோகம், கரசை நாம கரணம். இன்றைய நவகிரக நிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், கடகராசியில் சூரியன் அங்காரகன், சிம்மராசியில் சந்திரன் புதன் ராகு, கன்னியாராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், கும்பராசியில் கேது. ரிஷபராசியில் இருக்கும் சுக்கிரன் இன்று மாலை 4:22 மிதுன ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இன்றைய தினப்பலன்: மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. காலை 8:39 கேது சாரம் முடிந்து பிறகு சுக்கிரன் சாரம் அவருக்கு கிடைக்கிறது. சுக்கிரன் சாரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கிறது புதன் ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது. அதனால இப்போது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. எதிலெல்லாம் நீங்க தகுதி குறைவான நபராக இருக்கிறீர்களோ அதையெல்லாம் இப்போது நீங்க வளர்த்து கொள்ள முயற்சி செய்வீங்க. அதற்குண்டான பலனையும் அடைவீங்க. பாடுபட்டு நல்ல பெயரை பெறக்கூடிய யோகம் இந்நாளில் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பிரபல்யம் புகழ் கூட இந்நாளில் உண்டாகும். ஆனால் சரியாக நடந்து கொள்ள வேண்டியது, வெற்றி பெறணும், முன்னேறணும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டியது அவசியம். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். காலை 8:40 பிறகு சுக்கிரன் சாரம் அவருக்கு கிடைச்சிடுறது. ராசியில சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்காரு. மன மகிழ்ச்சி, உற்சாகம், சொத்து சேர்க்கை, வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அமைப்பு இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். தாயார் மூலமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். நீங்கள் விரும்பிய துறையில் படிக்கிறதுக்கு அனுமதி ஆதரவு கொடுப்பாங்க. அதே போல் செல்வ சேர்க்கையும் கூட உண்டாகும். தாய் வழி சொத்து கூட சிலருக்கு சேரும். ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இன்று மாலை 4:22 2ஆம் இடத்திற்கு நகர்றாரு. அப்படி 2ஆம் இடத்திற்கு போகும்போதும் கூட உங்களுக்கு பண வரவு இருக்கும். திருப்திகரமான குடும்ப வாழ்க்கை அமையும். சந்தோஷமான நாளாகவே இந்த நாள் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் புதனோடு சேர்ந்து 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். உடன் ராகுவும் இருக்காங்க. அதனால கவலை, பயம், சஞ்சலம், விரக்தி போன்ற அனைத்து விஷயங்களும் நிவர்த்தி ஆகும். பயம், துணிவு, உற்சாகம், தன்னம்பிக்கை, சுறுசுறுப்பு போன்ற விஷயங்கள்லாம் உங்களிடத்துல இருக்கும். மேலும் சுக்கிரன் இன்று மாலை நேரத்தில் ராசிக்குள்ள வரப்போறார். அதனால் இப்போது அனைவரும் மதிக்கத்தக்க அளவிலே நீங்க நடந்து கொள்வீங்க. நல்ல கௌரவம் உங்களுக்கு கிடைக்கும். பாராட்டு, பரிசு கிடைக்கும். மிகச்சிறந்த தன்னம்பிக்கையான நாளாக இந்த நாள் அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 2ல் சந்திரன் சுக்கிரன் சாரம் பெற்று இருக்காரு. சுக்கிரன் இன்று மாலை நேரத்தில் 11லிருந்து 12ஆம் இடத்திற்கு வரார். பணம் சம்பந்தமான பிரச்சனைகள், செல்வம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வாகும். பணம் முடை விலகும். தேவையான பொருள் வரவு கைக்கு சேரும். குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் நிவர்த்தியாகும். மன மகிழ்ச்சியோடு இருக்க முடியும். பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கும். எழுத்து, கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர்வு உண்டாகும். ஆக இது உங்களுக்கு பலன் தரக்கூடிய நல்ல நாளாகவே அமையும். சிம்மராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சூரியன் கடகராசியில் இருக்க, கடகராசி அதிபதி சந்திரன் ராசியில் இருக்க பரிவர்த்தனை ஏற்படுது. அதனால் இது ஒரு யோகமான நாளாக இருக்கும். சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை ஏற்படும் போது பிரபல்யம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும், அறிவுபூர்வமாக செயல்பட முடியும், ஆராய்ச்சி பூர்வமாக செயல்பட முடியும், அனைவரையும் வழிநடத்த முடியும், அனைவரிடத்திலும் நல்ல பெயரை எடுக்க முடியும், பிறர் வேக்கத்தக்க அளவுக்கு நடந்து பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க முடியும். இவ்வளவு நற்பலன் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கன்னியாராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்து ராகுவோடு சேர்ந்து இருக்கார். சுக்கிரன் சாரம் சந்திரனுக்கு காலை 8:39 பிறகு 8:40 கிடைக்குது. வெளியூர் போகணும், வெளிநாடு செல்லணும், கடல் கடந்து போகணும், உயர்கல்வி படிக்கணும், பெரிய உத்தியோகம் பார்க்கணும், தொழிலை விரிவுபடுத்தணும், இப்படிப்பட்ட ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அதை நிறைவேறத்துக்கு உண்டான வாய்ப்பு சந்தர்ப்பம் அமையும். அதற்குண்டான தொடக்கம் இந்நாளில் ஏற்படும். இதற்குண்டான செயல்களை இன்றைக்கு செய்யும் போது அந்த காரியம் எளிதாக இருக்கும். நற்பலன் கிடைக்கும். சிறந்த நாளாக இந்த நாள் அமையும்.
துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். மிகச்சிறந்த சாதகமான நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி சுக்கிரன் இன்று மாலை 4:22 9ஆம் இடத்திற்கு போறார். 9ஆம் இடத்துல சுக்கிரன் நகர்ந்து சுக்கிரன் சாரம் பெற்ற சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உயர்கல்வியில ஈடுபாடு இருக்கும். நீங்க எதிர்பார்த்த இடத்துல படிக்க வாய்ப்பு கிடைக்கும். தந்தை உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்வார். எங்கு சென்றாலும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், ஒத்துழைப்பு கிடைக்கும், தேவையான பொருள் வரவு கிடைக்கும். விரும்பிய விஷயங்கள் எளிதாக கைவந்து சேரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 10ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்து புதன், ராகு 3 கிரகங்கள் இருக்கு. சுக்கிரன் சாரம் சந்திரனுக்கு கிடைச்சிருக்கு. உங்களை போன்று திறமையாக யாரும் செயல்பட முடியாதுன்ற அளவுக்கு இன்றைக்கு திறமையாக செயல்படுவீங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு சாதகமாக இருக்கா இல்லையான்றது அன்றைய பணிகளை நம்ம எப்படி செய்யறோன்றதை பொறுத்து தான். அன்றைய நாள் நமக்கு எப்படி அமையுது, அனைத்திலும் அலைச்சல் ஏற்படுதா, அனைத்திலும் காலதாமதம் ஏற்படுதா, அல்லது அனைத்துமே அலைச்சல் இல்லாமல் சுமூகமாக நடக்குதா, காலதாமதம் ஏற்படவில்லையா, பிறர் பாராட்டுறாங்களா, பணவரவு இருக்கா, நல்லா படிக்கிறோமா, இதுதான். இது எல்லாமே உங்களுக்கு இப்போ சிறப்பாக நடக்கும். இன்றைய நாளில் எந்த தடையும் இருக்காது, குழப்பம் இருக்காது. நீங்கள் திட்டமிட்டபடியே காரியங்கள் நடந்தேறும். சாதகமாக கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 9ஆம் இடத்துல ராகு புதனோடு சந்திரனும் சேர்ந்து இருக்காரு. முடிந்த அளவிற்கு இப்போது கட்டுப்பாட்டோடு இருக்கணும். பெரியவர்களுக்கு மதித்து அவர்களுடைய சொல் வார்த்தையை ஏற்று நடக்கணும். இன்றைக்கு தெரிந்து கொள்ள கற்றுக்கொள்ள இருக்கணும். பணிவு உங்களிடத்தில் இப்போது இருக்கணும். நிறைய படித்தவராக இருந்தாலும், பெரிய செல்வந்தராக இருந்தாலும், பெரிய பொறுப்புள்ள அதிகாரியாக இருந்தாலும் கூட பணிவு இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும், நல் மதிப்பு இருக்கும். அனைவரும் உங்களை கௌரவமாக நடத்துவாங்க, கௌரவமாக பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இப்போ பணிவு, அடக்கம் இது இருந்தால், பெரியவர்களுடைய ஆலோசனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அனுபவ ரீதியாக செயல்படும் போது இது நற்பெயர் தரக்கூடிய நாளாகவே அமையும். மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திராஷ்டம நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையுது. சுக்கிரன் சாரம் பெற்று சந்திரன் 8ல் இருக்கிறதுனால தேவையற்ற கேளிக்கை, பொழுதுபோக்கு, சிற்றின்ப நாட்டம் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டாலே போதுமானது. காலை நேரத்திலே ஸ்நானம் செய்து பிடித்த ஆலயத்திற்கு சென்று தியானம் செய்து அல்லது யோகாசனம் செய்து, வீடுகளிலே யோகாசனம் செய்து தியானம் செய்து அல்லது பிடித்த ஆலயத்திற்கு சென்று நாளை தொடங்கணும். நாள் முழுக்கவே முடிந்த அளவிற்கு மனக்கட்டுப்பாடு இருக்கணும். செய்யக்கூடிய செயல்களை பிறர் கவனித்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம என்ன செய்தாலும் இந்த உலகம் உற்று நோக்கும், இப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் நிலைநிறுத்தினா போகிறோம். இந்த நாளில் சந்திராஷ்டம சிக்கல் இருக்காது, அவப்பெயர் ஏற்படாது, பயனுள்ள நாளாக கூட இது அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. ராசியில் இருக்கக்கூடிய கேதுவும் சந்திரனும் பார்த்துக்கிறாங்க. அறிவுபூர்வமாக செயல்பட முடியும். கஷ்டமான விஷயங்களுக்கு தீர்வு காண்பீங்க. குழப்பம் அகலும். ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வாய்ப்பு கிடைச்சிருந்தா எதை எடுத்துக்கலாம், எதை விடலான்ற முடிவுக்கு இப்போது வருவீங்க. உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் மீது இப்போது பரிவு காட்ட, பாசம் வைக்க நல்ல மனிதர்கள் இப்போது கிடைப்பாங்க. நண்பர்களாக கிடைப்பாங்க, வாழ்க்கை துணையாக கிடைப்பாங்க. இப்படியாக உங்களுக்கு பிறர் ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். மீன ராசி அன்பர்களே, சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சுக்கிரன் சாரத்தை பெற்றிருக்கார். சுக்கிரன் சாரம் சந்திரனுக்கு கிடைக்கும் போது வைராக்கியம், மன துணிவு உண்டாகும். 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது போட்டிகள் அனைத்தையும் ஜெயிக்க முடியும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஆற்றல் நன்றாக இருக்கும். குரு பார்வை ராசிக்கு கிடைச்சிருக்கு. அதனால அனைத்துமே சாதகமாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இப்போது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு நகர்றார். அதுவும் கூட உங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கு. அதனால பிரச்சனைகள் தீரக்கூடிய, பயம் கவலை விலகக்கூடிய, நீங்கள் சாதிக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். இன்றைய ஜோதிட தகவல். வீடு கட்ட தொடங்கிட்டோம். வீடு கட்டுறதுன்னு முடிவு ஆயிடுச்சு, மனை வாங்கி. அப்போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? வாஸ்து ரீதியாக, ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு இருக்கோம். இப்போது என்ன விஷயங்களை கடைபிடிக்கணும் சொல்லும்போது, வாஸ்து புருஷன், வாஸ்து பகவான் இருக்கக்கூடிய திசைக்கு எந்த புறத்தில் வாசல் வைத்து வீடு கட்டணும், இதை பார்க்கணும். இது சில மாதங்களுக்கு மாற்றமாக்கி கொண்டே இருக்கும். எப்போதும் ஒரே நிலையில் இருக்காது. ஏன்னா 4 புறத்துலையும் வாசல் வச்சு வீடு கட்டலாம் அப்படின்றதுக்காக வாஸ்து புருஷன் இருக்கக்கூடிய அமைப்புக்கு இன்னென்ன திசைகளில் வீடு கட்டலாம் வாசல் வைத்து, இன்னென்ன திசைகளில் வாசல் வரக்கூடிய அமைப்புக்கு வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதிலிருந்தே 4 புறங்கள்லையும் நம்ம வாசல் வைத்து வீடு கட்டலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இந்த வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது எப்பெல்லாம் நாள் பார்க்கணும், பூஜை பண்ணணும்னு சொல்லும்போது, தொடங்கும் போது ஜாதக ரீதியாக பார்த்து தொடங்குறதுக்கு 4 நேரம் பார்க்கணும். அதாவது கடகால் எடுக்கும்போது, அடி கோலும் போது, அதன் பிறகு வாசக்கால் வைக்கிறதுக்கு நாள் பார்க்கணும், லக்னம் தேர்ந்தெடுக்கணும், பூஜை செய்யணும்.
பிறகு தளம் போடும்போது பூஜை செய்யணும், நாள் பார்க்கணும், லக்னம் தேர்ந்தெடுக்கணும். அந்த சமயத்தில் விருந்து வைபவத்தோடு அங்கு பணிபுரியக்கூடிய அனைவருக்கும் உணவு அளிக்கணும். இனிப்பு வகைகளோடு விருந்தாக அவர்களுக்கு உணவு வந்து சமைத்து போடணும். இதெல்லாம் செய்யணும். அதன் பிறகு வீடு கட்டி முடித்த பிறகு வாஸ்து சாந்தி செய்யணும், கிரகப்பிரவேசம் செய்யணும். இதற்கு நாள் நட்சத்திரம் பார்த்து செய்யணும். இதை பெரும்பாலும் அனைவரும் பார்த்து செய்கிறோம். இதெல்லாம் செய்யும்போது வாஸ்து சாஸ்திரத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லும்போது, வீடு கட்டி நம்ம குடி புகக்கூடிய அந்த கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய காலத்தில் சுக்கிரன் எதிரில் இருக்கக்கூடாது. அதாவது சுக்கிரன் இருக்கக்கூடிய திசையை பார்த்து நாம் வீட்டிற்குள்ளாக போகக்கூடாது. இது தவறு. இதை வந்து நிறைய பேர் பார்க்கறது இல்லை. அதுவும் நகரங்களில் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அதனால் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க, பிறகு தெரிந்து கொள்றாங்க. இது தவறு. அதாவது ஒரு பழமொழி கூட கூடுவாங்க, அதாவது கொல்லி எதிரிலே போனாலும் வெள்ளி எதிரிலே போகாதே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால முடிந்த அளவிற்கு அந்த வீடு கட்டி குடி புகக்கூடிய காலத்தில் சுக்கிரன் இந்த கோள் வந்து எங்கே இருக்கு, நம்முடைய வாசல் வந்து எந்த இடத்துல இருக்கு, அதை பார்த்து நம்ம உள்ள போறோமா, இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிந்து கடைபிடிக்கும் போது அனைவருமே மனை வாங்கி வீடு கட்டி ஆனந்தமாக வாழக்கூடிய அமைப்பை பெறலாம். நாளைய விசேஷம். நாளைக்கு மிக முக்கியமான நல்ல ஒரு நாளாக அமைகின்றது. நாளைக்கு ராகு கேத்து பயிற்சி ஏற்படுகின்றது. நாக சதுர்த்தி விரதம் இருக்க வேண்டிய நாள், திருவாடி பூரம். இதுவெல்லாம் நாளைக்கு முக்கியமான விஷயங்களாக இருக்கு. அதற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். இன்றைய தினபலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.